This marketing strategy has the power to take your online business to the moon. This strategy works for all types of businesses, from podcasts to online coaching. Listen carefully. Have you ever thought about why all the big podcasts or internet entrepreneurs make short video content? And no, it is not a coincidence. ஆக்சுவலாக இந்த ஃபுட்டேஜ் பார்த்தீங்கன்னா வெறும் 22 செகண்ட்ஸ் தான் இருக்கும். பட் இதோட டுட்டோரியல் பார்த்தீங்கன்னா 40 மினிட்ஸ் கிட்ட இருக்கும். இதில் கீ ஃப்ரேம்ஸ் வச்சு எப்படி நம்ம கேப்கட்லேயே இந்த மாதிரி ஹை குவாலிட்டியான ரீல்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறதுன்னு இதில் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். இதில் என்ன இருக்குன்னு நான் சொல்கிறதோட நீங்களா பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஓகே கைஸ், ஸோ இதில் இருக்க ஆசட்ஸ்லாம் உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷன் லிங்க்ல கொடுத்துட்றேன். நீங்கள் போய் ஃபர்ஸ்ட் அதை செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம வந்து எப்பயுமே இந்த மாதிரி ஒரு ரீக்ரியேட் பண்ணுறோம் அப்படின்னா செப்பரேட்டா எல்லாத்தையும் பிரிச்சு வச்சுக்கோங்க. ஸோ அப்பதான் எடிட் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா திஸ் மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜின்றத இந்த இதை நம்ம ஃபர்ஸ்ட் வந்து பண்ண போறோம். ஸோ இது நம்ம சிம்பிள் தான், நீங்க நினைக்கிற மாதிரி ரொம்ப கஷ்டம் கிடையாது. இதுல கீ ஃப்ரேம்ஸ் தென் அதுக்கேற்ற மாதிரி அந்த ஸ்மூத்தான டிரான்சிஷன்ஸ் பண்ணாலே நம்ம இதை ஈஸியா அச்சீவ் பண்ணிடலாம். ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் எல்லாம் 100% பண்ண முடியலாலும் வி கேன் டூ 80%. ஓகே, ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஸோ ஃபர்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா திஸ் மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி, ஃபர்ஸ்ட் அதுக்கு நம்ம நல்ல ஒரு ஃபாண்ட்ஸ் எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம இது This marketing strategy பாத்தீங்கன்னா இது வரைக்கும் நான் கரெக்டா வந்து கட் பண்ணிட்டேன். ஏன்னா இதோட அது முடியுது. அப்போ இதுல நம்ம கட் பண்ணிட்டு திஸ் டிடிச் லேண்டர்னு அது ஒரு வாயில கரெக்டா வரல. ஸோ அந்த ஃபாண்ட் தான். அதோட லிங்க்கும் உங்களுக்கு நான் தரேன் டிரைவ்ல, நீங்க டவுன்லோட் பண்ணிக்கோங்க. திஸ் மார்க்கெட்டிங் MARKETING திஸ் மார்க்கெட்டிங், இதையும் பிக் சைஸ் பண்ணிடலாம். அதுக்கு என்ன பண்ணலாம்னா இதையே Ctrl+C கொடுத்துட்டு நம்மளுக்கு இங்க ஒரு ப்ளூ இருக்கு பாத்தீங்களா, நம்ம இந்த ப்ளூ எடுத்துக்கலாம். எக்ஸாக்டா அதுல இருக்க கலர் பண்ணணும்னு கிடையாது. இப்போ இந்த கிளிப்பை Alt+G கொடுத்து காம்பவுண்ட் கிளிப்பா மாத்திட்டு வீடியோ போங்க. வீடியோல மாஸ்க்ல ஹரிசாண்டல் போங்க. ஹரிசாண்டல் போய் ஸ்லைட்லி இவ்வளோ வரைக்கும் வச்சுட்டு தென் ஃபெதர் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. ஸோ மோர் லைக் அதை நம்ம வந்து அச்சீவ் பண்ண மாதிரி இருக்கும். ஓகேவா, இப்போ அதுல எப்படி இருக்கு பாருங்க. திஸ் மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி. ஸோ அப்படியே உள்ளேருந்து வருது. ஓகேங்களா, ஸோ அதுக்கு வந்து இந்த ஸ்ட்ராட்டஜிக்கு இதுக்கு முன்னாடி நம்ம ஒன்று பண்ணணும். இதை ஃபர்ஸ்ட் நம்ம எடுத்துட்டு இதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம அனிமேஷன் கொடுத்துட்டு காம்பவுண்ட் கிளிப்பா மாத்திக்கணும். இதுக்கு என்ன அனிமேஷன் கொடுக்கலாம்னா இந்த ஃபிளிக்கர்ல பாருங்க, ஃபிளிக்கர்ல 0.7 வச்சுக்கலாம். சேம் அதே மாதிரி இதுக்கும் ஃபிளிக்கர்ல 0.7. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணமோ அதுவே பண்ணிடலாம். Alt+G கொடுக்குறோம், வீடியோ ஹரிசாண்டல் இதை கொடுத்துட்டு தென் இதை நம்ம லைட்டா இப்படி பண்ணிட்டு இங்க வரைக்கும் வச்சிடலாமா, வச்சுட்டு ஃபெதர் கொடுத்துருங்க. ஓகேவா, ஸோ இப்போ பாருங்களேன். ஸோ இதுக்கு வேணாலும் நம்ம லிட்டில் பிட் அந்த அனிமேஷன் மாதிரி கொடுத்துக்கலாம். அதுல இருக்க மாதிரியே பண்ணல, நம்மளோட கிரியேட்டிவும் கொஞ்சம் பண்ணலாம். ஓகேவா, இப்போ பாருங்களேன். அண்ட் இதை நம்ம பண்ணிட்டோம். ஆனா நம்மளுக்கு பேக்ரவுண்ட் வேணும், ரைட்? ஸோ அதுல பேக்ரவுண்ட் வேணும்னா பேக்ரவுண்ட்ல இந்த ட்ரேட் இருக்க மாதிரி இருக்கும், இந்த ட்ரேடோட அந்த சார்ட்ஸ் இருக்க மாதிரி இருக்கும். ஸோ அதை நம்ம எக்ஸாக்டா பண்ணணும் இல்லை, நான் சும்மா ரேண்டமா ஒரு பிக்சர் மாதிரி எடுத்துக்கிட்டேன். ஸோ இதை எடுத்துட்டு இதை நல்லா பிக் சைஸ் பண்ணிடலாம். ஃப்ரேம் வரைக்கும் பிக் சைஸ் பண்ணிட்டு தென் இதுக்கு மேல ஒரு பிளாக் கலர் ஸ்கிரீன் போடுவோம். ஏன்னா அப்பதான் கொஞ்சம் டார்க்கா தெரியும். பிளாக் கலர் ஸ்கிரீன். ஓகேவா, இதுல வந்து பேசிக்ல பிளண்ட்ல ஒபாசிட்டி கம்மி பண்ணிப்போம். இவ்வளோ வரைக்கும் வச்சிருவோமா? ஓகே, இவ்வளோ வரைக்கும் வச்சிருவோம். தென் வச்சுட்டு சார்ட் இது இருக்கு பாருங்க. ஸோ இதுவுமே இதுல இருக்க பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணிருங்க. ரிமூவ் பண்ணிட்டு நல்லா கொஞ்சம் இங்க பிக் சைஸ்ல தெரியற மாதிரி சார்ட் வந்து தெரியற மாதிரி வச்சுட்டு அதோட அந்த டிஃபால்ட்ல இருக்க ஒபாசிட்டியும் லைட்டா கம்மி பண்ணிருங்க. ஓகேவா, ஓவரால் எல்லாமே கொஞ்சம் இதுல இருக்கிறதையும் ஓவரால் வந்து கம்மி பண்ணிருங்க. ஏன்னா நம்மளுக்கு டார்க்கா இருக்கணும், மோர் லைக். ஓகே ஓகே, ஸோ எனக்கு இது ஓரளவுக்கு இது ஓகேன்னு நினைக்கிறேன். ஓகே, இந்த ப்ளூ இன்னும் கொஞ்சம் வந்தா நல்லா இருக்கும்ல, கொஞ்சம் ரொம்ப இதான மாதிரி இருக்கு. ஓகே, இப்போ என்னன்னா அதுல இருக்கிற மாதிரி எக்ஸாக்டா இருக்கான்னு ஃபர்ஸ்ட் நம்ம பாத்துக்கலாம். ஓகே, இதுக்கு வந்து அவங்க க்ளோ கொடுத்துருக்காங்க. நம்ம வேணா நம்மளுக்கு தோணுச்சுன்னா லைட்டா கொடுத்துக்கலாம். க்ளோ லிட்டில் பிட். ஓகே, 2343 சேம், அதுக்கும் இதுக்கும் அதே கொடுத்துருங்க. 43. ஓகேவா, ஓகே டன். ஓகேவா, ஸோ இப்போ என்ன பண்றோம்னா இது எல்லாத்தையும் செலக்ட் பண்ணி Alt+G கொடுக்குறோம். Alt+G கொடுத்துட்டு அதுல என்னன்னா ஜூம் ஆகி வந்திருக்கும். ஐ மீன் பேக்ல இருந்து ஃப்ரண்ட் வந்திருக்கும். அப்போ வீடியோ போங்க, பேசிக்ல ஸ்டார்டிங்ல ஒரு கீ ஃப்ரேம் கொஞ்சம் தூரம் அப்படியே மூவ் பண்ணிட்டு இது ஃபுல்லா வர வரைக்கும். ஓகேவா, இந்த இடத்துல வச்சுக்கலாம். இந்த இடத்துல வச்சுட்டு இங்க ஒரு கீ ஃப்ரேம் ஆட் பண்ணிடுங்க. திருப்பியும் ஸ்டார்டிங் கீ ஃப்ரேம் போயிட்டு இந்த இடத்துக்கு ட்ராக் பண்ணீங்களா, இந்த ஸ்டார்டிங் கீ ஃப்ரேம் போயிட்டு நல்லா ஷார்ட் பண்ணிடுங்க. ஓகேவா, இப்படி நீங்க ஷார்ட் பண்ணிட்டு
இப்ப என்ன பண்ணுங்க, ஆல்ட் கே குடுத்து, நான் குடுக்கிறதே குடுத்தாலும் ஓகே. இல்ல உங்களுக்கு எது ஓகேவா இருக்கோ அத கூட குடுத்துக்கலாம். ஈஸ் நான் This குடுப்பேன். mar- ஓகேவா? இப்போ ஆல்ட் கே குடுத்து குளோஸ் பண்ணிடுங்க. இப்ப பாருங்களேன். this marketing strategy. திஸ் மார்க்கெட்டிங் This ஸ்ட்ராட்டஜி. marketing இப்போ இது ஃப்ரண்ட்ல வர வர நமக்கு அந்த ராஜா மாரி இருக்கிறது வரணும்ல. இங்க இருக்கு பாருங்க. சோ இது நம்ம எடுத்துக்கலாம். this marketing strategy. கரெக்ட்டா இருக்குல்ல? பக்கா. அவ்வளவுதான். This marketing strategy. இது இன்னும் கூட வேணா நம்ம ஷார்ட் பண்ணி இப்படி கூட வச்சுக்கலாம். ஓகேவா? This marketing strategy. இப்போ ஓரளவுக்கு அத அச்சீவ் பண்ணிட்டோம் பாத்தீங்களா? சிம்பிள் அவ்வளவுதான். இங்க பாருங்க. Have you ever thought about இங்க பாருங்களேன். இங்க இருக்கு. this marketing strategy has the power? திஸ் மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி ஹேஸ் த பவர். ஓகேவா? ஹேஸ் த பவர்ன்னும் போது நமக்கு இப்போ ஒயிட் கலர் ஸ்கிரீன் வேணும் பேக்ரவுண்ட்ல, ரைட்? திஸ் மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜின்னும் போது இப்போ இது வந்து அப்படியே மேல போகணுமா? அத பாத்துக்கோங்க. ஏன்னா ஒரு டைம் பார்த்து பார்த்து பண்ற மாதிரி தான் இருக்கும். இது அப்படியே மேல போக போக இது அப்படியே அடியில இருந்து வருது. ஓகேவா? அண்ட் மேல போகும்போது பாத்தீங்கன்னா பேக்ரவுண்ட்ல அந்த ஒயிட் கலர் ஃப்ரேமும் வருது. சோ அப்ப என்ன பண்ணலாம்? ஃபர்ஸ்ட் Marketing strategy. இப்போ இதுல காம்பவுண்ட் கிளிப்பை கிளிக் பண்ணிட்டு அனிமேஷன்ல அவுட்ல ஸ்லைட் அப் இருக்கும் பாருங்க. Strategy. நம்மளுக்கு வந்து இந்த இதுவும் அப்படியே சேர்ந்து போகணும். இந்த ராஜா சிம்பிளும் சேர்ந்து போகணும்ல. அப்ப அனிமேஷன்ல நன் கொடுத்துட்டு இது ரெண்டையும் செலக்ட் பண்ணி காம்பவுண்ட் கிளிப்பா மாத்திட்டு அனிமேஷன்ல ஸ்லைடு Strategy. அப் கொடுத்துருங்க. Strategy. ஓகேவா? ஒரு 0.3. ஓகேவா? This marketing strategy has the power to ஓகேவா? strategy. மேல போக போக நம்மளுக்கு ஒயிட் கலர் ஸ்கிரீன் வேணும். அப்போ இங்க இதை எடுத்துக்கோங்க. இதை எடுத்து இது வரைக்கும் வச்சுக்கலாமா? ஏன்னா நம்மளுக்கு பியூர் ஒயிட்டா இருக்கு. அந்த ஒயிட் போறதுக்கு என்ன பண்ணலாம்னா மாஸ்க்ல சர்க்கிள்ல இதை கொடுத்துட்டு நல்லா இது வரைக்கும் இழுத்துடலாமா? இழுத்துட்டு ஓகே ஃபெதர் கொடுத்துருங்க. ஃபெதர் கொடுத்துட்டு ஓகே இப்படி இருந்தா போதும். எனக்கு தெரிஞ்சு இது வந்து நல்லா இருக்கு. இப்போ ரெண்டுத்தையும் செலக்ட் பண்ணி ஆல்ட் ஜி கொடுத்துருங்க. ஆல்ட் ஜி கொடுத்துட்டு என்ன பண்ணலாம்? This marketing strategy ஃபேட் இன் ஆகிற மாதிரி லைட்டா இன்ல ஃபேட் இன். strategy has ஓகேவா? this marketing strategy has ஓகேவா? இது மேல போக போக ஹேஸ் த பவர் அப்படின்றது வரணும். அப்பனா என்ன டைப் பண்ணு? இப்போ அந்த ஹேஸ் த பவர்ன்னும் போது அந்த வேர்ட்ஸ்க்கு எதனா அனிமேஷனா எதுவுமே இல்லை. எனக்கு தெரிஞ்சு அப்படியே பிளைனா இருக்கு. ஓகேவா? அப்படின்னும் போது this marketing strategy has the ஹேஸ் த பவர். ஓகே marketing strategy has the இப்போ இது ரெண்டுத்தையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் ஆல்ரெடி ஏற்கனவே இதை தனியா வந்து அப்படியே has the power to take your online business. டேக் யுவர் ஆன்லைன் பிசினஸ் இது வரைக்கும் நான் கரெக்டா கட் பண்ணி வச்சிருப்பேன். ஓகேவா? அப்பதான் நம்ம கட் பண்ணி எடிட் பண்ணும்போது ஈஸியா இருக்கும். This marketing strategy has the ஓகேவா? இப்போ இது வந்து கரெக்டா இங்க இருக்கு. ஸ்டார்டிங்ல ஒரு இந்த கீ ஃப்ரேம் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் கொஞ்சம் இது வரைக்கும் இந்த இங்க வரைக்கும் இங்க ஒரு கீ ஃப்ரேம் ஆட் பண்ணிக்கோங்க. ஸ்டார்டிங் கீ ஃப்ரேம் போயிட்டு இதை நல்லா கீழே இப்படி எடுத்து வந்துருங்க. ஓகேவா? இப்போ பாருங்களேன். strategy has the பக்காவா வந்துருச்சு பாத்தீங்களா? strategy has மேல போக போக இது அப்படியே மேல வருது பாத்தீங்களா? இது இன்னும் நம்ம கீ ஃப்ரேம்ல ஸ்மூத் பண்ணலாம். ஆல்ட் கே கொடுங்க. ஒய் ஆக்சிஸ் இதை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணிட்டு அதே ஈஸ். ஓகேவா? strategy has அவ்வளவுதான் சிம்பிள். இப்போ இதை க்ளோஸ் பண்ணிருங்க. இப்போ பாருங்க. strategy has the ஹேஸ் த பவர். சிம்பிள். strategy has the power to ஹேஸ் த பவர் டு டேக் யுவர் பிசினஸ் ஆன்லைன் அப்படின்றது. சோ அது இங்கேயே இருக்கும். உங்களுக்கு தெரியும். இங்க பாருங்க. this marketing strategy has the power to take you ஓகேவா? இப்போ இதோட நம்ம இதை கரெக்டா எடுத்துருவோம். எடுத்துட்டு கரெக்டா எக்ஸாக்டா இப்போ அனிமேஷன்ல அவுட்ல அது ரைட் சைடு போயிருக்குமா? ஸ்லைட்ல power. ஓகே has ஓகே the power to ஓகே இதுல 0.3 வரைக்கும் Power. கொடுப்போமா? strategy has the ஏன்னா ஆடியன்ஸ்க்கு என்ன வருதுன்றது தெரியணும். அவங்க கண்ணுல அந்த வேர்ட்ஸை பார்க்கணும். டக்குன்னு போற மாதிரி இருக்கக்கூடாது. ஓகேவா? strategy. டேக் யுவர் ஆன்லைன் பிசினஸ். ஓகேவா? டன். இப்போ ஆனா அந்த This ஸ்கிரீன் வரும்போது marketing என்ன இருக்கு? strategy has the power to take your online ஓகே எல்லாமே சேம் பேக்ரவுண்ட் தான் இருக்கு. ஓகேவா? இதுக்கு வந்து என்ன அனிமேஷன் கொடுத்தாங்கன்னா ஸ்லேம் அந்த ஃபிளிக்கர் take your கொடுத்துருக்காங்க. டேக் யுவர் ஆன்லைன் அதோட முடிஞ்சது. இதோட கரெக்டா பாத்தீங்களா? இதோட இது கம்ப்ளீட்டா முடிஞ்சது. ஓகேவா? அப்ப என்ன பண்ணலாம்? இது இன்னும் கொஞ்சம் என்ன ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். to take your 0.6 வச்சுக்கலாமா? ஓகே இது இப்போ இதை ரெண்டுத்தையும் செலக்ட் பண்ணி இல்ல இதோட இதுவுமே ஆட் பண்ணணும். அந்த அனிமேஷனுமே ஆட் பண்ணணும். அந்த வேர்ல்ட் அனிமேஷன் இருக்குல்ல, ஒரு இடத்துல ஸ்மாலா இருக்க மாதிரி அப்புறம் ஒரு இடத்துல பிக்கா இருக்க மாதிரி வச்சுக்கோங்க. ஓகேவா? ஃபர்ஸ்ட் டேக் யுவர் ஆன்லைன் பிசினஸ். இப்போ என்ன பண்றேன்னா இது எல்லாத்தையும் செலக்ட் பண்ணி ஆல்ட் ஜி கொடுத்து காம்பவுண்ட் கிளிப்பா has மாத்திட்டு the என்ன power to ஆகும்? take இது அப்படியே மூவ் ஆயிட்டு வர மாதிரி. ஓகேவா? he has the power கொஞ்சம் இங்க வச்சுக்கோ. he has the power to take ஓகேவா? இது நம்மளுக்கு இப்போ அப்படியே அந்த எப்படி சொல்றது, இங்க லெஃப்ட்ல இருந்து ரைட்ல வர மாதிரி
அனிமேஷன்ல குடுத்தாலும் சரி, கீ ஃப்ரேம்ஸ்ல குடுத்தாலும் சரி, நம்ம இப்ப கீ ஃப்ரேம்ஸே தருவோம். ஸ்டார்ட்டிங்ல ஒரு கீ Power ஃப்ரேம். to take ஓகேவா? இங்க ஒரு கீ ஃப்ரேம் வச்சுக்கலாம். மோர் லைக் இன்னும் கொஞ்சம் கேப் வச்சு, இங்க ஒரு கீ ஃப்ரேம் ஆட் பண்ணிக்கோ. ஆட் பண்ணிட்டு, இது அப்படியே இங்க இங்க இருக்க மாரி ஓகேவா? இல்ல கொஞ்சம் இங்க வர மாரி வச்சுக்கலாம். has the power to take your எப்படி the பக்காவா power இருக்கா? ஏன்னா இதுக்கு மேல கொஞ்சம் வச்சீங்க அப்படின்னா, கரெக்ட்டா he அதுக்கு ஏத்த has the மாரி power to வந்துரும். take your online நான் ஃபர்ஸ்ட் பண்ணதோட இது கொஞ்சம் சூப்பரா இருக்கு போலயே கைஸ். ஓகே. இப்போ this நம்ம marketing ஃபர்ஸ்ட்ல இருந்து strategy பார்க்கலாமா? has the power to take your டேக் யுவர் online business to ஆன்லைன் பிசினஸ் டூ த மூன். இப்போ அப்படிதான் வரும். இங்க பாருங்களேன் எங்க இருக்கு? இதா இங்க இருக்கு. ஹேஸ் த பவர் டு டேக் யுவர் ஆன்லைன் பிசினஸ் டூ த மூன். ஓகேவா? இப்ப அந்த பிசினஸ்ன்றது எப்படி பண்ணலாம்னு சொல்றேன். இப்ப அதுக்கு நம்மளுக்கு பிளாக் கலர் ஃப்ரேம் வேணும். இதுல ஆல்ரெடி இருக்குன்னு நெனைக்கிறேன். ஸோ இத நம்ம டிராக் பண்ணிக்கலாம். இத டிராக் பண்ணி இத இதுக்கு மேல வச்சுக்கலாமா? ஆல்ரெடி அப்புறம் என்ன கலர்? ஓகே. கிளிக் பண்ணுங்க. டாலர் சிம்பல் குடுங்க. டாலர் சிம்பல் குடுத்துட்டு, இந்த ரோத் ஃபீல்ட்ன்னு ஒண்ணு இருக்கும். இதோ இங்க இருக்கு. ஓகே. இதுதான். ஓகே. ஸோ இதுல பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் உள்ள வந்து கிரீன் கலர் குடுத்துருங்க. தென் ஸ்ட்ரோக் போங்க. ஸ்ட்ரோக்ல போயிட்டு அவன் ப்ளூ கலர் வச்சிருப்பான்னு நெனைக்கிறேன். ஆமா. ப்ளூ தான். சேம் இந்த ப்ளூ தான். ஆ திக்னெஸ்ஸ கொஞ்சம் கம்மி பண்ணிருங்க. இவ்ளோ இருந்தா ஓகே. திக்னெஸ்ல கொஞ்சம் க்ளோ வச்சுக்கிட்டீங்கன்னா, இட் வில் பி குட். ஏன்னா கொஞ்சம் க்ளோ ஆகுற மாரி இருக்கும் லைட்டா. மினிமலா வச்சுக்கோங்க. ரொம்பலாம் இல்லாம மினிமலா க்ளோ வச்சுக்கோங்க. இப்போ இத கண்ட்ரோல்+C, கண்ட்ரோல்+V நம்மளுக்கு மொத்தம் 3 வேணும். இப்போதைக்கு வேணாம். இப்ப இத தூக்கிரலாம். ஆ ஃபர்ஸ்ட் இத மட்டும் நம்ம கிளிக் பண்ணிட்டு, இப்ப இத ஆல்ட்+G குடுத்து காம்பவுண்ட் கிளிப்பா மாத்திட்டு, வீடியோ, ரிமூவ் பிஜி, குரோமா கீ, கலர் பிக்கர்ல இத நம்ம பிக் பண்றோம். பிக் பண்ணிட்டு மோர் லைக் இன்டென்சிட்டிய கொஞ்சம் இன்கிரீஸ் பண்ணிட்டு, இப்போ நம்மளுக்கு அந்த டாலர் சிம்பல் வந்துருச்சு. அதுல ஒரு 4, 5 வச்சிருப்பான். நம்மளுக்கு 3 போதும். ஏன்னா இதுவே ஃபுல்லா அந்த ஃப்ரேம ஃபுல் பண்ணிடும். ஓகேவா? பிசினஸ்ன்னும்போது அந்த காசு சிம்பலுமே இருக்கும். எங்க இருக்கு அந்த காசு சிம்பலு? இதா இங்க இருக்கு. பிசினஸ்ன்றது டக்குன்னு போயிடும். இதுவரைக்கும் தான் வருமே ஆக்சுவலா ஃபுட்டேஜே. இங்க பாருங்களேன். இது எல்லாமே நம்மளுக்கு தேவையில்ல. அப்ப கண்ட்ரோல்+C, கண்ட்ரோல்+V ஓகேவா? இதுல இருக்கிறதையும் இத நல்லா தூக்கிட்டு வாங்க. தூக்கிட்டு வந்து இந்த இடத்துல இது ஆக்சுவலா ரொம்ப பெருசா இருக்க மாரி இருக்கு. நம்ம வேணா லைட்டா ஷார்ட் பண்ணிக்கலாமா? அப்ப ஷார்ட் பண்ணி இன்னொன்னு கூட ஆட் பண்ணிடலாம்னு நெனைக்கிறேன். பிரச்சனை இல்ல. ஓகே. இங்க ஆட் பண்ணிருவோம் இன்னொன்னு. ஓகே. சேம் அதே மாரி ஆட் பண்ணி கண்ட்ரோல்+C, கண்ட்ரோல்+V. இது நம்ம ஏற்கனவே இந்த அனிமேஷன் ஆட் பண்ணிட்டோம். அடுத்து இந்த அனிமேஷன் ஆட் பண்ணுவோம். ஓகேவா? ஏன்னா 4மே ஒரே மாரி இருக்கக்கூடாது. நான் ப்ரீவியஸா சொல்லியிருப்பேன் உங்களுக்கு. பிசினஸ்ன்னும்போது அந்த 4மே பக்காவா வருது. ஓகேவா? இது 4த்தையும் செலக்ட் பண்ணி நம்ம காம்பவுண்ட் கிளிப் அப்புறம் மாத்திக்கலாம். மோர் லைக் இந்த கரெக்ட்டா இந்த மிடில்ல வச்சுருங்க. வச்சுட்டு அதுல என்ன இருக்கு? பிசினஸ்ன்றதுக்கு இந்த ஒரு பாக்ஸ் மாரி இருக்கு. இதுக்கு இத நம்ம கிளிக் பண்ணிட்டு, அப்புறம் இதுல மாஸ்க்ல ஹாரிசான்டல்ல ரெக்டாங்கில் குடுத்துருங்க. ரெக்டாங்கில் குடுத்துட்டு, ஆ இந்த இடத்துல வச்சுருவோம். ஸோ இது நம்மளுக்கு அப்புறம் தான். இது நம்மளுக்கு தேவையில்ல இப்போதைக்கு. பிசினஸ்ன்னு நம்ம ஃபர்ஸ்ட் டைப் பண்ணிருவோம் ஒயிட் கலர்ல. ஓகேவா? இத வச்சுட்டு இப்போ இத நம்போ செலக்ட் பண்ணிட்டு, ஓகேவா? இப்போ அது நம்ப லைட்டா அச்சீவ் பண்ண மாரி இருக்கா? அவ்வளோதான். அதுதான் சொல்றேன். ஓகேவா? இப்ப பாருங்க. your online business to ஆன்லைன் பிசினஸ் டூ த மூன்னும்போது, இப்ப இது எல்லாத்தையும் நம்ம செலக்ட் பண்ணி, காம்பவுண்ட் கிளிப்பா மாத்தி, ஸ்டார்ட்டிங்ல ஒரு கீ ஃப்ரேம். ஓகேவா? தென் கொஞ்சம் ஒரு 4, 5 ஃப்ரேம் தள்ளிட்டு ஒரு கீ ஃப்ரேம் ஆட் பண்ணிட்டு, ஸ்டார்ட்டிங்கோட கீ ஃப்ரேம் போயிட்டு, நல்லா ஜூம் பண்ணீங்க. ஜூம் அடிச்சீங்கன்னா, இப்போ பாருங்க இப்படி your இருக்கும். online business to the moon. ஆன்லைன் Online business to பிசினஸ் the moon. டூ த மூன் அப்படின்ற மாரி. ஓகேவா? இப்போ இதுக்கும் நம்ம அனிமேஷன் குடுக்கலாம். ஆல்ட் கே ஓப்பன் பண்ணுங்க. ஸ்கேல கிளிக் பண்ணிட்டு, இத கிளிக் பண்ணிட்டு, ஈஸ் குடுங்க. ஓகேவா? Line சிம்பிள் அவ்வளோதான். பெர்ஃபெக்ட்டா வந்துருங்க இப்போ. இப்போ கொஞ்சம் ரெண்டர் ஆயி வரும். பிகாஸ் நான் ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கேன் அதனால. பட் போக போக சூப்பரா வந்துரும். ஓகேவா? ஸோ இப்போ அந்த டூ த மூன்ன்றதையும் கொஞ்சம் டிஃபிகல்ட் டாஸ்க் தான். ஸோ அதையும் பண்ணிடுவோம். பிரச்சனை இல்ல. டூ தி இது 2த்தையும் செலக்ட் பண்ணிட்டு, இதுக்கு அந்த ஃபாண்ட்ட குடுக்குறோம். கேப்ஸ்ல குடுக்குறோம். ஸ்லைட் பண்றோம். டூ தி மூன். ஸோ இப்ப இதுக்கு என்ன பண்றோம்னா, சேம் கிரீனு ஆ இதுக்கு வந்து ஸ்ட்ரோக்ல ஒயிட் கலர் தரோம். ஒயிட் குடுத்துட்டு, திக்னெஸ்ஸ கம்மி பண்ணிர்றோம். ஆ ஓகே. எனக்கு தெரிஞ்சு இவ்ளோ இருந்தா ஓகே. க்ளோ குடுக்குறோம். க்ளோ லைட்டா குடுத்துட்டு, கொஞ்சம் எல்லாம் கம்மி பண்ணிடலாம் க்ளோவ. தென் இதையும் லைட்டா கம்மி பண்ணிட்டு, இப்போ இத ஆல்ட் ஜி குடுத்து காம்பவுண்ட் கிளிப்பா மாத்தி, வீடியோ, ரிமூவ் பிஜி, குரோமா கீ கிளிக் பண்றேன். இன்டென்சிட்டிய லைட்டா டூ தி மூன். இப்போ தி மூன். ஓகே கைஸ். ஸோ சேம் அதே மாரி நம்ம குரோமா கீ குடுத்து இந்த மூனுக்கும் மாத்திட்டோம். தென் அந்த வீடியோல என்ன இருக்கும் பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு சின்ன மூன் 3டி இமேஜ் மாரி இருக்கும். இத கிளிக் பண்ணிட்டு, இந்த மூன் கொஞ்சம் ரொம்ப பெருசா இருக்கு. இத நம்ம லைட்டா ஷார்ட் பண்ணிக்கலாம். ஷார்ட் பண்ணிட்டு, ஓகே. இப்போ நம்ம அத அச்சீவ் பண்ணிட்டோம். தென் இது இப்போ 3த்தையும்
செலக்ட் பண்ணி காம்பவுண்ட் கிளிப்பா மாத்திட்டு, ஸ்டார்ட்டிங்ல ஒரு கீ ஃப்ரேம், ஒரு 10 ஃப்ரேம் தள்ளிக்கோங்க. தள்ளிட்டு இங்க ஒரு கீ ஃப்ரேம் ஆட் பண்ணுங்க. ஸ்டார்ட்டிங்ல இருக்க கீ ஃப்ரேம் போங்க. போயிட்டு பிக் சைஸ் ஸ்கேல கொஞ்சம் இன்கிரீஸ் பண்ணிட்டீங்கன்னா, அது அச்சீவ் ஆயிடும். to the moon. ஓகேவா? அங்க பாருங்க. டூ த பிசினஸ் டூ த மூன். ஓகேவா? இப்போ இத ஆல்ட் கே குடுத்து ஸ்கேல ஓப்பன் பண்ணிட்டு, அந்த கீ ஃப்ரேம்ல இத கிளிக் பண்ணுங்க. இத கிளிக் பண்ணிட்டு ஈஸ் குடுத்துருங்க. To the moon. ஈஸ் குடுத்தீங்கன்னா, ஒரு மாரி ஸ்மூத் அண்டா இருக்கும். அவ்வளோதான். அததான் சொல்றேன். To the moon. This ஓகேவா? ஸோ, இப்ப அடுத்து பார்த்தீங்கன்னா, எங்க இருக்கு அது? இப்ப பாருங்களேன். டூ த மூன். இப்போ அந்த டூ த மூன்னும்போது மூன் கீழ போயிட்டு, திஸ் ஸ்ட்ராட்டஜி வருதுல்ல, அது ஸ்ட்ராட்டஜியும் உடனே வந்து அப்படியே ரைட்ல போயிடுது. ஓகேவா? நல்லா பார்த்துக்கோங்க. ஓகே. ஸோ, இது அப்படியே கீழ போது. அது மேலருந்து கீழ வந்து ரைட்ல போது. அவ்வளோதான். சிம்பிள் முடிச்சிடலாம். இப்ப பாருங்க. is to the moon. This ஓகேவா? இப்போ இதுல அனிமேஷன்ல அவுட்ல ஆ ஸ்லைடு டவுன். ஓகேவா? moon ஸ்லைட் டவுன் ஒரு 0.3 வச்சுக்கலாம். to the இப்ப moon. பாருங்க. This இது கீழ போக போக மேலருந்து வரணும். ஓகேவா? திஸ் ஸ்ட்ராட்டஜி அப்படின்றது. ஸோ, அப்போ நம்ம ஃபர்ஸ்ட் வந்து 0 இங்க வச்சுக்கலாம். ஓகே. இந்த இடத்துல நம்ம கிளிக் பண்ணிட்டு இப்படி இருக்கா? ஸோ, இப்படி இருக்கிறதுக்கு ஒரு அந்த ஸ்ட்ராட்டஜி ஒரு 3டி அனிமேஷன் இருக்கும். ஸோ, நம்மளுக்கு எக்ஸாக்ட்டா அது கிடைக்கல. அவங்க என்ன அசெட்ஸ் குடுத்தாங்களோ, அத தான் நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன். அப்படின்னும்போது இது இங்க வரைக்கும் வச்சுருவோமா? இப்படி வச்சிரலாம். ஓகே. G works for இது strategy. ஸ்ட்ராட்டஜின்னு முடியறதுக்குள்ள கீழ வந்து ரைட்ல போணும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் மேலருந்து கீழ வரணும். அப்ப என்ன பண்ணுங்க, இந்த ஸ்ட்ராட்டஜிக்கு ஒரு சின்ன அனிமேஷன் மாரி இந்த நம்ம ஃப்ளிக்கர் அனிமேஷன் தரலாம். அதுல இருக்காதுன்னு நெனைக்கிறேன். நம்ம ஆட் பண்ணுவோம். This ஓகேவா? இப்ப இது முடிஞ்சு செலக்ட் பண்ணுங்க. ஆல்ட் ஜி. லைட்டா மூவ் பண்ணிக்கலாமா? இந்த இடத்துல வச்சுப்போம். இப்போ அனிமேஷன்ல குடுத்தாலும் சரி, கீ ஃப்ரேம்ல நான் இந்த இப்போ டைம் அனிமேஷன்ல குடுத்து பார்க்குறேன். this ஓகேவா? this strat இது இப்படி அனிமேஷன்ல ரொம்ப நேரம் ஆகக்கூடாது. 0.3 this ஓகேவா? moon. This strategy ஸ்ட்ராட்டஜி சொல்லி முடிச்சுட்டான்னா, அடுத்து அது அப்படியே போயிடணும் வெளிய. அப்ப என்ன பண்ணணும் அவுட்ல ஸ்லைட் strategy லெஃப்ட் குடுத்தாலும் சரி, ஸ்லைட் strategy ரைட் ஓகே. ரைட்டா? இதுல G 0.3 இப்ப பாருங்களேன். to the moon. This strategy works வருது. இப்ப நான் உங்களுக்கு என்ன சொன்னேன் ப்ரீவியஸா? லைக் வரும்போது ஒரு மூவ்மெண்ட்லயே இருக்கணும் அப்டின்னேன். அப்போ வீடியோ கிளிக் பண்ணுங்க. ஸ்டார்ட்டிங்ல ஒரு கீ ஃப்ரேம் ஐ மீன் இது கீழ வந்துட்டு அப்புறம் சொல்றேன். அப்புறம் இங்க ஒரு கீ ஃப்ரேம் என்ன பண்ணும்னா, லைட்டா கீழ மூவ் ஆகுற மாரி. ஓகேவா? இங்க பாருங்க. நான் சொல்றது உங்களுக்கு புரியுமான்னு தெரியல. ஏன்னா, வந்து நிக்காம மூவ்மெண்ட்லயே இருக்க மாரி இங்க பாருங்களேன். இப்டி குடுக்கும்போது லைட்டா கீழ போதா? அததான் சொல்றேன். this strategy works ஓகேவா? அப்படியே இப்படி கீழ வந்துட்டு, அப்படியே ரைட்ல போயிடுது. சிம்பிள் அவ்வளோதான். this strategy works for all types of businesses. வொர்க்ஸ் ஃபார் ஆல் டைப்ஸ் ஆஃப் பிசினஸஸ் ஓகேவா? கரெக்ட்டா இதோட. இதுக்கு நம்ப ஒரு டாக் ஆட் பண்ணிப்போம் இந்த இடத்துல. இது மேல ஆட் பண்ணிட்டா நம்மளுக்கு தெரிஞ்சிரும். Strategy works for all இது இப்படி போக போக இங்க வந்து வொர்க்ஸ் ஃபார் ஆல் டைப் ஆஃப் பிசினஸஸ் அப்படின்னு வரும். அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்னா ஃபர்ஸ்ட்டு இது வரைக்குமா? இத நம்ம கட் பண்ணிறணும். கட் பண்ணிட்டு டிஃபால்ட் டெக்ஸ்ட்ல ஷிஃப்ட்ட ஹோல்ட் பண்ணி ஒரு நல்ல ஒரு லைன் மாரி பண்ணுவோம். நம்மளுக்கு ஏத்த மாரி. ஓகேவா? இப்படி வச்சுட்டு, இத இங்க வச்சுருவோமா? இன்னும் கொஞ்சம் நம்ம பெருசு கூட பண்ணிப்போம். ஓகேவா? இவ்வளோ வச்சுப்போம். வச்சுட்டு கர்வ் போங்க. கர்வ்ல -1 சேம் அதே மாரி கண்ட்ரோல்+C, கண்ட்ரோல்+V இது இங்க டிராக் பண்ணுங்க. -1 பதிலா +1 குடுங்க. ஓகேவா? +1 குடுத்து நல்லா இந்த சைடு இப்படி டிராக் பண்ணிருங்க. டிராக் பண்ணிட்டு இது எனக்கு தெரிஞ்சு இன்னும் கொஞ்சம் நம்ம பெருசு பண்ணிருவோம். 1, 2 சேம் அதே மாரி 1, 2 ஓகேவா? இப்ப இப்படி இருக்கு. ஓகே டன். நம்மளுக்கு மேலயும் குளோஸ் பண்ணணும். கண்ட்ரோல்+C, கண்ட்ரோல்+V ஓகேவா? ஸோ இப்ப நம்ம கரெக்ட்டா ஜூம் பண்ணோம்னா தெரியும். எந்த இடத்துல கரெக்ட்டா எக்ஸாக்ட்டா ஃபிட் ஆகுதுன்ட்டு. ஓகே. இப்ப பார்த்தீங்கன்னா, பக்காவா ஃபிட் ஆயிருச்சுன்னு நெனைக்கிறேன். யாஹ்! ஓகே. சேம் அதே மாரி கண்ட்ரோல்+C, கண்ட்ரோல்+V. ஸோ மோர் லைக் கம்ப்ளீட்டா ஒரு பாக்ஸ் மாரி இருக்குல்ல. அவ்வளோதான். நமக்கு அதுதான் வேணும். இப்போ என்னன்னா, ஆர்டரா வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் லைன் எங்க இருக்கு? ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு இந்த லைன் வேணும். ஓகேவா? தென் அதுக்கப்புறம் நம்மளுக்கு இந்த சைட் லைன் வேணும். அதுக்கு கீழ வச்சுக்கோங்க. தென் அதுக்கப்புறம் இந்த லைன், தென் அதுக்கப்புறம் இந்த லைன். ஓகே டன். இப்போ ஃபர்ஸ்ட் இத ஆல்ட் ஜி குடுத்து காம்பவுண்ட் கிளிப்பா மாத்து. வீடியோ போ, மாஸ்க் போ, ஹாரிசான்டல் போ. கிளிக் பண்ணு. இங்க ஃபுல்லா எடுத்துட்டு வந்துரு. ஸ்டார்ட்டிங்ல ஒரு கீ works ஃப்ரேம் ஆட் பண்ணு. டக்குன்னு வர மாரி. ரொம்ப நேரம்லாம் இழுக்கக்கூடாது. டக்குன்னு. இப்படி ஒரு லைன் ஆட் பண்ணிட்டீங்களா? தென் ஆல்ட் ஜி. தென் எங்க அந்த கீ ஃப்ரேம் முடியுதோ, அங்க இருந்து தான் இன்னொன்னு வரணும். ஓகேவா? அப்போ வீடியோ, மாஸ்க்ல ஹாரிசான்டல். ஓகேவா? இப்போ இங்க வச்சுக்கோங்க. ஸ்டார்ட்டிங்ல ஒரு கீ ஃப்ரேம். for ரொம்ப நேரம்லாம் இல்ல. டக்குன்னு வந்துரணும். ஏன்னா, அதுக்கப்புறம் நம்ம வேர்ட்ஸ் போடணும் அங்க. ஓகேவா? சேம் அதே மாரி. இப்படி எடுத்துட்டு வந்துருங்க. ஓகேவா? எடுத்துட்டு வந்துட்டு,
நம்மளுக்கு இங்க வச்சிருக்க பாத்தியா டேக் இதோட தான் எல்லாம் முடியுது. அப்போ இதெல்லாம் கிளிக் பண்ணி W மாத்தி, இப்ப பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இப்படி வரும். புரியுதுங்களா? ஒரு பாக்ஸ் எப்படி அச்சீவ் ஆகுது பாத்தியா? அதுதான் சொல்றேன். Works for all types. ஓகே. ஸோ இப்போ எல்லாத்தையும் செலக்ட் பண்ணி ஆல்ட் G. இப்போ இது போகுதா? போக போக இது நம்மளுக்கு அப்படியே இந்த சைட்ல இருந்து வரணும். அப்படின்னும்போது இங்க ஒரு கீ ஃப்ரேம் ஆட் பண்ணி, இங்க கொஞ்சமா ஒரு 5 டூ 10 ஃப்ரேம்ஸ் தள்ளிட்டு, இங்க ஒரு கீ ஃப்ரேம் ஆட் பண்ணுங்க. இப்போ ஸ்டார்ட்டிங் கீ ஃப்ரேம் போயிட்டு லைட்டா இப்படி மூவ் பண்ணுங்க. இப்ப பாருங்களேன். Strategy works அது போக போக இப்படி வந்துருச்சு. for all types of businesses. ஒர்க்ஸ் ஃபார் ஆல் டைப்ஸ் ஆஃப் பிசினஸஸ். இப்போ நம்மளுக்கு கொஞ்சம் இது ஐ மீன் இந்த டேக் வரைக்கும் நான் அப்ப என்ன பண்ணணும், இத கிளிக் பண்ணி ஃப்ரீஸ் குடு. ஃப்ரீஸ் குடுத்தீங்கன்னா, நம்மளுக்கு ஃப்ரீஸ் ஆயிடும் கிளிப்பு. தென் நம்ம இது வரைக்கும் வந்துரும். ஓகேவா? Works for all types of. இது இப்படி இங்க வர இப்போ இங்க வந்து இது இங்க வருதா? வரும்போதே வொர்க்ஸ் ஃபார் ஆல் டைப்ஸ் ஆஃப் பிசினஸஸ். இப்போ என்ன பண்ணணும், இதுக்கு நம்மளோட கேப்ஷன் எது வேணா ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா, இப்போ நம்மளுக்கு இது 2த்தையும் செலக்ட் பண்ணி, இப்போ இதையும் காம்பவுண்ட் கிளிப்பா மாத்தி கொஞ்சம் பெருசு பண்ணிடுங்க. ஏன்னா, அப்பதான் கொஞ்சம் இந்த லைன் பார்க்க நல்லா இருக்கும். அதுக்கு தான் சொல்றேன். ஓகேவா? இந்த இடத்துல இதுல காம்பவுண்ட் கிளிப்பா தான் வந்துட்டு இருக்கும். ஸோ அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. வொர்க்ஸ் ஃபார் ஆல் டைப் ஆஃப். ஓகேவா? அப்போ இது ஒண்ணும் நம்மளுக்கு தனித்தனியா வர மாரி தான் இருக்கும்னு நெனைக்கிறேன் அதுல. அப்போ என்ன பண்ணலாம்னா, Ctrl+C, Ctrl+V, ஆல் டைப். இங்க ஒரு Ctrl+V. ஃபர்ஸ்ட் இருக்கிறத ஆல் மட்டும் வச்சுக்கோங்க. மத்ததெல்லாம் ரிமூவ் பண்ணுங்க. செகண்ட் இதுல டைப் வச்சுக்கோங்க. இப்ப அனிமேஷன்ல ஃபேட் இன் 1, Works for all. 2 For all. ஓகேவா? All. ஓகே. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 4 டூ 5 டேப் மாரி நம்ம வைக்கணும். ஓகேவா? ஸோ இந்த டேக்ல நம்ம கட் பண்ணிடுவோம். இது வர நம்ம வைக்கணும். ரைட்? ஸோ அப்ப என்ன பண்ணலாம், இந்த இடத்துல இருந்து ஆட் பண்ணுவோமா? இந்த இடத்துல இருந்து ஆட் பண்ணுவோம். இது வந்து என்ன பண்ணலாம், மாஸ்க்கு, ரெக்டாங்கிள் நல்லா இது இப்படி ஷார்ட் பண்ணிக்கோ. இந்த இடத்துல வச்சுட்டு, கொஞ்சம் இத நம்ம இப்படி எக்ஸ்பேண்ட் பண்ணி லைட்டா இப்படி வச்சுக்கலாமா? ஓகே. இது பார்க்க இப்படி ஒண்ணு ப்ராப்பரா இருக்கா? இதுல நம்ம லைட்டா அந்த ரவுண்ட் கார்னர் லிட்டில் பிட் ஒரு 10, 11 குடுத்துருவோமா? இல்ல இன்னும் கொஞ்சம் நம்ம தருவோம். ஒரு 17. ஓகே. இப்ப பார்த்தீங்கன்னா, ஒரு மாரி நல்லா இருக்கு. இப்ப என்ன Ctrl+C, Ctrl+V, Ctrl+C, Ctrl+V அப்படியே எல்லாத்தையும் எடுத்துன்னு வந்துருங்க. ஒண்ணொண்ணா, ஒண்ணுக்கு மேல ஒண்ணு. இதுக்கப்புறம் இது, இதுக்கப்புறம் இது வர மாரி. இன்னும் கூட வேணா இன்னொன்னு கூட ஆட் பண்ணிக்கலாம்னு நெனைக்கிறேன். Ctrl+C, Ctrl+V இது வரைக்கும் ஆட் பண்ணிட்டு, இத நம்ம கட் பண்ணிருவோம். From pod. ஆல் டைப்ஸ் ஆஃப் பிசினஸஸ். ஓகேவா? பிசினஸஸ். இப்ப இது எல்லாத்துக்கும் நம்ம சின்ன சின்ன அனிமேஷன் என்ன குடுக்கலாம்? இன்ல ஃபேட் இன். Works for all. அனிமேஷன்ல ஃபேட் இன். For all. அனிமேஷன்ல ஃபேட் இன். For all. ஃபேட் இன். All. ஃபேட் இன். ஓகேவா? All. ஸோ இப்போ ஒரு அனிமேஷனுக்கு மேலயும் எதனா ஒரு வேர்ட் நம்ம ரேண்டமா தரணும். ஐ மீன் அதுக்கு ரிலேட்டபிளா தரணும். இதுல என்ன இருக்கும் நம்ம அத குடுப்போம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் என்ன பிளாக் குடுப்போம். BLOGGING பிளாகிங் அப்படின்னு குடுத்துட்டு, இதுக்கு நம்ம இது ஃபுல்லா குடுத்துட்டு கேப்ஸ்ல குடுத்து, இது இங்க மேல எடுத்துட்டு வந்து பிக் சைஸ் பண்ணிருவோம். பிளாகிங். ஆல் டைப் ஆஃப் பிசினஸ்ன்னு சொல்லுவான். ஸோ கரெக்ட்டா அந்த இடத்துல பிசினஸ்ன்றது நம்ம லைட்டா ஃப்ளிக்கர் குடுத்து வர மாரி. NESS பிசினஸ். அனிமேஷன்ல எங்க இருக்கு ஃப்ளிக்கர் குடுப்பான். Types of business. ஓகே. சிம்பிள் அவ்வளவுதான். Strategy works for all types. சிம்பிளா Works for வந்துருச்சு பாத்தீங்களா? all. இப்போ இதுக்கும் நம்ம அனிமேஷன் தரலாங்க. ஸோ சேம் அதே மாரி அனிமேஷன் தான். ஃபேட் இன். For all. அவ்வளவுதான். சிம்பிள் இப்ப பாருங்களேன். He works for all types of business. வொர்க்ஸ் ஃபார் ஆல் இப்போ அத நம்ம மேக்ஸிமம் அச்சீவ் பண்ணியிருக்கோம். For அதுதான் சொல்றேன். all types of businesses, from podcasts to online coaching to the moon. Make short This video strategy Works for works and for all no, ஆல் types of. டைப்ஸ் ஆஃப் பிசினஸஸ். ஓகேவா? ஸோ ஆல் டைப்ஸ் ஆஃப் பிசினஸஸ். இப்போ அந்த பிசினஸ் இடத்துல இங்க ஒரு மாரி அந்த லைட்டா எல்லாம் ஆடுற மாரி இருக்குல்ல. ஸோ அதையுமே நம்ம பண்ணலாம். அது வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க ப்ளே பண்ணல அளவுக்கு நீங்க குடுத்தீங்கன்னா, ஒண்ணுமே அப்படியே ஆடும். ஓகேங்களா? அதுதான் சொல்றேன். ஸோ அதையும் நம்ம தரலாம். நான் உங்களுக்கு சும்மா தரேன். ஒண்ணே ஒண்ணுக்கு மட்டும் நான் சும்மா அந்த டெமோக்கு தரேன். இப்போ ஃபர்ஸ்ட் இருக்கிறது நம்ம வந்து கிளிக் பண்ணிப்போம். பிளாகிங் ஆல்ட் G குடுக்குறேன். எஃபெக்ட்ஸ் போறேன். எஃபெக்ட்ஸ்ல ப்ளே பெண்டுலம் குடுக்குறேன். இது இங்க எடுத்துட்டு வந்து டிராக் பண்றேன். விட்த் நல்லா கம்மி பண்ணிட்டு, லைட்டா ஸ்ட்ரென்த் ஒரு 2 குடுக்குறேன். லைட்டா ஓகேவா? இப்ப பாரேன். He works for all types of businesses. ஆடுதா? ஆடுறது லைட்டா உங்களுக்கு அந்த இது வந்து தெரிஞ்சா போதும். லைக் மைன்யூட்டா தெரிஞ்சா போதும். அந்த மைன்யூட்டான கரெக்ஷன்ஸ் தான் நீங்க பிராக்டிஸ் பண்ணணும்னு சொல்றேன். அது மாரி நீங்க பிராக்டிஸ் பண்ண வீடியோ அவுட் சூப்பரா All வருங்க. types of ஓகேவா? பிசினஸஸ் ஃப்ரம் பாட்காஸ்ட் டூ ஆன்லைன் கோச்சிங். ஓகேவா? ஆல்ரெடி அந்த டேக் வந்து ப்ராப்பரா ஆட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு என்ன வேணும்? அந்த ஒயிட் கலர் பேக்கிரவுண்ட் வேணும். எங்க இருக்கு அந்த ஒயிட் கலர்? கரெக்ட்டா அது முடிய இந்த ஒயிட் கலர் உள்ள வரணும் அப்படியே லைட்டா. இங்க பாருங்களேன். பிசினஸா இங்க இருந்தா போதும். எட்ஜ்ல. businesses, from podcasts to online coaching. அவ்வளோதாங்க. ஸோ ஃப்ரம் பாட்காஸ்ட் அப்படின்னும்போது, நம்ம இங்க வச்சுப்போமே. இத நல்லா கிளிக் பண்ணி, ஃப்ரம் பாட்காஸ்ட். இப்ப இதோட அந்த பாட்காஸ்ட் அனிமேஷனுமே நம்ம எடுத்துக்கலாம். ஓகேவா? கரெக்ட்டா இதோட நம்மளுக்கு எல்லாமே முடியுது. ஓகேவா? ஸோ இத நம்ம எங்க வைப்போம்? இந்த இடத்துல வைப்போமா? ஓகேவா? இப்ப பாருங்களேன். இது எல்லாத்தையும் செலக்ட் பண்ணி ஆல்ட் G குடுங்க.
ஸ்டார்ட்டிங்ல ஒரு கீ ஃப்ரேம் ஆட் பண்ணுங்க. வீடியோ. தென் ஒரு from 10 ஃப்ரேம்ஸ் தள்ளிட்டு, இங்க ஒரு கீ ஃப்ரேம் ஆட் பண்ணிட்டு, இங்க கிளிக் பண்ணி நல்லா பிக் சைஸ் பண்ணுங்க. அவ்வளோதான். இப்போ ஆல்ட்க்கே குடுக்குறீங்க. ஸ்கேல் குடுக்குறீங்க. கிளிக் பண்ணிட்டு, அதிலேயே ஈஸ், அவுட், ஈஸ் குடுக்குறீங்க. from ஓகேவா? சிம்பிள் அவ்வளோதான். ஈஸி ஆஸ் தட். businesses from அது முடிய of businesses from podcast கொஞ்சம் நம்ம ரொம்ப முன்னாடி வந்துட்ட மாரி இருக்குது. மைன்யூட்டா நம்ம வச்சா போதும். ஓகே. businesses from podcasts to online coach ஃப்ரம் பாட்காஸ்ட் from podcast டு ஆன்லைன் கோச்சிங். கோச்சிங்க்கு நம்மளோட அனிமேஷன் தான் கைஸ். எப்படி வேணா குடுத்துக்கலாம். இப்போ நான் வந்து டூ ஆன்லைன் ஆன்லைனுக்கு இந்த மில்க்ன்னு ஏதோ ஒண்ணு இருக்கும். ஸோ இதுதான் நான் குடுத்துருக்கேன். இந்த மாடர்ன் வின்சி ரெகுலர். ஸோ இதோட ஃபாண்ட்டும் உங்களுக்கு தரேன். ஸோ நீங்க இதையும் வந்து ட்ரை பண்ணிக்கோங்க. ஓகே. ஸோ ஆன்லைன் கோச்சிங்ன்னும்போது இதுக்கு வந்து நம்ம டைப் 2 தருவோம். to on டைப் 2ல கொஞ்சம் to on ஓகே. cast to on ஆன்லைன் கோச்சிங்ன்றதுக்கு நம்ம ஃப்ளிக்கர் குடுப்போம். ஓகேவா? COACHING கோச்சிங். இது மோர் லைக் அந்த ப்ளூ கலர் ரொம்ப தெரியக்கூடாது. கொஞ்சம் இந்த இத வந்து கம்மி பண்ணிருங்க. கம்மி பண்ணிட்டு அனிமேஷன்ல ஃப்ளிக்கர் குடுங்க. online ஃபைல் வச்சிருங்க. ஓகேவா? இப்ப பாருங்களேன். from podcasts to online coaching. ஓகேவா? Listen carefully. இப்போ இது நம்ம எல்லாத்தையும் நம்ம கரெக்ட்டா செலக்ட் பண்ணி, ஃபர்ஸ்ட் இதுவரைக்கும் நம்ம கரெக்ட்டா கட் பண்ணிருவோம். 3த்தையும் செலக்ட் பண்ணி காம்பவுண்ட் கிளிப்பா மாத்திருங்க. ஓகேவா? To online coaching. கோச்சிங் முடிஞ்சுச்சா? வீடியோ ஸ்டார்ட்டிங்ல ஒரு கீ ஃப்ரேம். இந்த இதுதான் கைஸ் எனக்கு கொஞ்சம் ப்ராப்பரா அச்சீவ் பண்ண முடியல. ஆனா நான் ட்ரை பண்ணேன். இப்போ இது நம்ம நல்லா இப்போ மேல தள்ளிட்டோமா? Online coaching. Listen ஓகேவா? ஸோ இது இப்படி போக போக, இது நம்மளுக்கு கரெக்ட்டா இப்படி மேல போக போக, இப்போ நம்மளுக்கு அந்த பிளாக் கலர் ஃப்ரேம் வரணும். ஸோ அதுல என்னன்னா, லிசன் கேர்ஃபுல்லி அப்படின்னு வந்து listen ஓகேவா? listen carefully. லிசன் கேர்ஃபுல்லி. ஸோ இது வரைக்கும் தான். Listen care ஓகே. ஸோ கீழ இருந்து அது வர மாரி. ஓகேவா? அப்படியே வச்சுக்கலாம். இதுவும் நம்மளுக்கு லைட்டா அப்படியே அனிமேஷன்ல ஃபேட் இன் ஆகுற listen மாரி. care ஃபேட் இன்னா ரொம்ப listen கிடையாது. ஒரு 0.2 ஓகேவா? listen அந்த ஸ்பீக்கர் மாரி ஒண்ணு இருக்கும். அத எடுத்துட்டு வந்து இங்க வச்சுப்போம். இங்க ஒண்ணு கிளிக் பண்ணிட்டு, இங்க ஒண்ணு, அடுத்து இன்னொன்னு சேம் அதே மாரி. ஆனா இது கொஞ்சம் நம்ம அடுத்து இதுல வர மாரி. ஓகேவா? ஸோ இதுக்கு நல்லா கேப்ஸ்ல குடுத்துட்டு, இந்த ப்ளூ கலர் குடுத்துட்டு, இதையும் கரெக்ட்டா இங்க வச்சுருங்க. இப்ப இது 2த்தையும் செலக்ட் பண்ணி கொஞ்சம் ஒரு பிக் சைஸ் மாரி பண்ணிக்கோங்க. பண்ணிட்டீங்கன்னா, இப்போ கொஞ்சம் இது பார்க்க எப்படி இருக்கும்? listen carefully. Listen இப்போ நம்மளுக்கு இது மட்டும்னு கிடையாது. இதையுமே நம்போ அனிமேஷன் குடுக்க போறோம். எப்படி? இது எல்லாத்தையும் செலக்ட் பண்ணுங்க. ஆல்ட் G. ஸ்டார்ட்டிங்ல ஒரு கீ ஃப்ரேம். இங்க ஸ்டார்ட்டிங்ல ஒரு கீ ஃப்ரேம். listen இங்க ஒரு கீ ஃப்ரேம். இப்ப ஸ்டார்ட்டிங்ல இருக்க கீ ஃப்ரேம்ல எங்க இருக்கணும்னா, தம்பி கீழ இருப்பான். அப்படியே இது போக போக coaching. அது அப்படியே Listen வரும். carefully. ஓகேவா? லிசன் கேர்ஃபுல்லி. இதுக்கு நீங்க எந்த அனிமேஷன் Listen வேணா தரலாம். carefully. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம அத முடிச்சுட்டோம். தென் அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம்னு பார்ப்போம். எங்க இருக்கு? ஹேவ் யூ எவர் தாட் அபௌட் ஒய் ஆல் த ஓகே. லிசன் கேர்ஃபுல்லி முடிச்சுட்டோம். Coaching. Listen carefully. Have you ever thought of ஹேவ் யூ எவர் தாட் அபௌட் ஓகேவா? ஸோ இத நம்ம இப்ப எடுத்துட்டு வரணும். எங்க இருக்கு? இதுவரைக்கும் நம்ம முடிச்சிட்டோம்னு listen நினைக்கிறேன். carefully. Have you ever thought about this ஹேவ் யூ எவர் தாட் அபௌட். ஸோ அதோட நம்ம இப்ப ஸ்டாப் பண்ணணும். ஓகே. கரெக்ட்டா இங்க இருக்கா? இதுக்கு ஒரு டேக் ஆட் பண்ணிடுவோம். ஓகே. ஹேவ் யூ எவர் தாட் அபௌட் ஓகேவா? ஸோ அதுக்கு நம்மளுக்கு ஒயிட் ஃப்ரேம் வேணும். ஒயிட் ஃப்ரேம் எங்க இருக்கு? இங்க இருக்கு. இத இப்ப எடுத்துட்டு வந்து, இத நம்ப இப்போ இத கொஞ்சம் நம்ம டிஃபரெண்ட்டா தரப்போறோம். ஓகேவா? எப்படின்னா, இதுல இருக்க அனிமேஷன தூக்கிட்டு, வீடியோல, மாஸ்க்ல, சர்க்கிள்ல நல்லா கொஞ்சம் இப்படி ஷார்ட் பண்ணிறலாம். ஷார்ட் பண்ணிட்டு, ஸ்டார்ட்டிங்ல ஒரு கீ ஃப்ரேம் இங்க வரைக்கும் வச்சுட்டு, லைட்டா மூவ் பண்ணி, அப்படியே கொஞ்சம் நம்ப பிக் சைஸ் பண்ணுவோமா? ஓகே. நல்லா பிக் சைஸ் பண்ணி ஓகே. ஸோ இப்ப பாருங்களேன். carefully? Have you இப்போ இதுக்கு சும்மா இப்படி வராம, ஃபெதர் குடுத்திருந்தோம்னா, இது பார்க்க பக்காவா வந்திருக்கும். ஐ மீன் ஸ்டார்ட்டிங்ல தரணும் ஃபெதர். ஒரு 5 ஓகேவா? have you ever பார்த்தா, carefully? Have you ever அத பக்காவா அச்சீவ் பண்ணிட்டோமா? அவ்வளவுதான் carefully? கைஸ். Have you ever இது இப்படி வர வர இதோட சேர்த்து அதுவும் ஜூம் ஆயிட்டே வரணும். என்னது? ஹேவ் யூ எவர் தாட் அபௌட்ன்றது. அதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம இத இங்க டிராக் பண்ணிப்போம். டிராக் பண்ணிட்டு, இத நம்ம இங்க வரைக்கும் கிளிக் பண்ணிட்டு, இத நம்ம இப்படி ஷார்ட் பண்ணி ரெக்டாங்கிள் இவ்வளோ வரைக்கும் வச்சுருவோமா? வச்சுட்டு, இத நம்ம இவ்வளோ வரைக்கும் வச்சுருவோம். தென் பேசிக்க கொஞ்சம் பிக் சைஸ் பண்ணிருவோம். ரொம்ப வேணாம். இவ்ளோ. இதுல மாஸ்க்ல ரவுண்ட் கார்னர் குடுப்போம். ரொம்ப வேணாம். ஒரு 10 குடுப்போம். ஹேவ் யூ எவர் தாட் அபௌட் ஓகேவா? ஸோ இப்போ அந்த ஹேவ் யூ எவருக்கு வந்து என்ன பண்ணணும்னா, இப்போ இது 2த்துக்கும் இங்க ஒண்ணு இருக்கு பார்த்தீங்களா? இது கூட தரலாம். ஏன்னா இதுதான் அதுல மோர் லைக் இதுல இருக்க மாரி இருக்கும். கிளிப்ஸ்ன்னு ஒண்ணு இருக்கும். எங்க இருக்கு அது? கிளிப்ஸ். ஓகே. ஸோ இதான் ஹேவ் யூ எவர் தாட் அபௌட். இப்போ இது எல்லாத்துக்கும் அனிமேஷன் குடுத்துட்டு தான் நம்ம காம்பவுண்ட் கிளிப்பா மாத்தணும். you இதுக்கு ever நம்ம thought ஃபேட் you இன்ல ever 0.3 இதுக்கும் ஃபேட் இன் குடுக்குறோம். ever thought 0.3 ஓகேவா? இப்ப carefully? Have பாருங்களேன். you ever thought of இப்போ இந்த ஹேவ் யூ எவருக்கு நம்ம ஃப்ளிக்கர் மாரி குடுக்கலாம். இல்லனா இதுக்கு ஃபேட் இன் குடுக்கலாம். have you ever ஓகேவா கைஸ்? ஸோ இப்போ இதுக்கு பார்த்தீங்கன்னா, இந்த பிரெயின் சிம்பல் ஆட் பண்ணி, இத நம்ம கொஞ்சம் ஷார்ட் பண்ணிட்டு,
இந்த இடத்துல வச்சிருவோம். பக்காவா இருக்கும். இப்ப பாருங்களா? Have you ever thought about இப்போ என்ன பண்றோம்னா, இது எல்லாத்தையுமே செலக்ட் பண்ணி ஆல்ட் ஜி ஸ்டார்ட்டிங்ல இப்ப வைக்கிறோம். ஸ்டார்ட்டிங்ல ஒரு கீ ஃப்ரேம். தென் இத கொஞ்சம் இப்படி டிராக் பண்ணி இந்த இடத்துல வச்சுட்டு, இங்க ஒரு கீ ஃப்ரேம் ஆட் பண்றோம். ஆட் பண்ணிட்ட அப்புறம் இத நல்லா இப்படி ஷார்ட் பண்றோம். ஷார்ட் பண்ணி ஓகே இப்ப பாருங்களேன். have you ever இப்போ இது ஜூம் ஆகுதா? ஜூம் ஆக நம்போ இப்ப எப்படின்னா ஜூம் ஆயிட்டு அது உடனே எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் லெஃப்ட்ல தான் போகும்னு நெனைக்கிறேன். பார்ப்போம் இருங்க. ஓகே ஆமா. ஹேவ் யூ எவர் தாட் அபௌட் லெஃப்ட்ல போகுது ஓகேங்களா? அனிமேஷன்ல அவுட்ல லெஃப்ட்ல போணும் ரைட்? thought about ஸோ அதுக்கு ஒரு thought about 0.3 ஆனா அது லெஃப்ட்ல போற வரைக்கும் ஒரு சின்ன ஜூம் வேணும். அதுக்கு என்ன பண்ணலாம்? கொஞ்சம் ஜூம். இப்ப நான் உங்களுக்கு என்ன சொன்னேன்னு புரியும். have you ever thought ஏன்னா மூவ்மெண்ட்லயே இருக்க மாரி இந்த அனிமேஷன்ஸ் ஃபுல்லா have you ever மூவ்மெண்ட்ல. thought about why இப்போ ஓவரால் உங்களுக்கு அந்த அனிமேஷன்ஸ் ஃபுல்லா எப்படி பண்ணணுன்ற ஒரு பேசிக்கான ஐடியா வந்திருக்கும். இத எப்படி பண்ணணும்னு நம்மளுக்கு தெரியுமே தவிர, இவரு பண்ண மாரி கிரியேட்டிவா பண்ண முடியுமான்றது தான் நம்ம பெரிய டாஸ்க். ஸோ அத நம்ம பிராக்டிஸ் பண்ண வருங்க. have you ever thought about why all the big podcasts வை ஆல் த பிக் பாட்காஸ்ட் அப்படின்னும்போது Ctrl+C இது இங்க எடுத்துட்டு வா. ஓகே கைஸ். ஸோ இது நம்மளுக்கு கீழயே இருக்கட்டும் பிரச்சனை இல்ல. ஓகே. ஸோ இத நம்ம இப்படி வச்சுருவோம். இதுக்கு நம்ம ஃபேட் இன் மாரி குடுப்போம். ஓகேவா? why நம்ம all ஓகேவா? ஸோ இப்போ ஒய்ன்னும்போது அந்த 3D கொஸ்டின் மார்க்கும் இருக்கும் இங்க. இது ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு அது 2த்தையும் ஆல்ட் ஜி ஒரு காம்பவுண்ட் கிளிப்பா மாத்தி பேசிக்ல ஸ்டார்ட்டிங்ல ஒரு கீ why ஃப்ரேம், கொஞ்சம் இங்க வந்துட்ட அப்புறம் ஒரு கீ ஃப்ரேம், ஸ்டார்ட்டிங்ல இருக்க கீ ஃப்ரேம்ல ஃபுல்லா ரைட்ல போ. இப்ப பாருங்க. thought about why all போக வரணும்ல. thought about why all ஓகே. இப்ப இதுக்கு மேல கொஞ்சம் வச்சீங்கன்னா thought போக about போக why வரும். ஓகேவா? அதுதான் சொல்றேன். இப்போ நம்மளுக்கு இது இங்கேயே நிக்கணும்ல. ஸோ அதுக்கு என்ன பண்ணலாம்னா ஃப்ரீஸ் குடு. ஃப்ரீஸ் குடுத்து நம்ம இது வரைக்கும் வச்சுக்கலாம். about why all the big podcasts or internet on ஆல் த பிக் பாட்காஸ்ட்ன்னும்போது அதுக்கும் நம்ம வச்சுப்போம். இங்க பாருங்களேன். why all the big podcasts ஒய் ஆல் த பிக் பாட்காஸ்ட் 2த்தையும் செலக்ட் பண்ணி கொஞ்சம் மேல ஏத்திக்கோ இப்படி. ஓகேவா? ஓகே. இப்ப about பாருங்க. why all the big podcasts or internet entrepreneurs ஒய் ஆல் த பிக் பாட்காஸ்ட் ஆர் இன்டர்நெட் ஆண்டர்பிரனர்ஸ் அப்படின்னும்போது எங்க இருக்குது? பாட்காஸ்ட் ஒய் ஆல் த பிக் பாட்காஸ்ட் ஆர் இப்ப பாருங்களேன். இது போக இன்டர்நெட் ஆண்டர்பிரனர்ஸ் ஃபர்ஸ்ட் இன்டர்நெட் வருது. சொல்லிட்ட அப்புறம் தான் இந்த ஆண்டர்பிரனர்ஸ் அப்படின்றது வருது. ஓகேவா? அப்ப என்ன பண்ணலாம்? பிளாக் ஸ்கிரீன் இப்ப நமக்கு. அப்ப பிளாக் ஸ்கிரீன் எங்க போவ? or ஓகே. internet on or internet இன்டர்நெட் ஆண்டர்பிரனர்ஸ். ஸோ இப்போ நம்மளுக்கு பிளாக் ஸ்கிரீன் வேணும். வேர் இஸ் தட் பிளாக் ஸ்கிரீன்? இதான் இங்க இருக்கு. Ctrl+C. இது என்ன பண்ணலாம்னா, இதோட ஸ்டார்ட்டிங்ல கொஞ்சம் முன்னாடி இப்படி வச்சிடலாமா? எட்ஜ்ல. ஓகேவா? or internet entrepreneurs make short video இன்டர்நெட் ஆண்டர்பிரனர்ஸ். ஓகேவா? ஸோ நம்மளுக்கு கரெக்ட்டா நான் எங்க வேணுமோ அங்க கட் பண்ணிட்டேன். கட் பண்ணிட்டு ஒரு டேக் ஆட் பண்ணிட்டேன். ஸோ இந்த டேக் ஆட் பண்றது தான் மெயின் இம்பார்ட்டன்ட் திங் வீடியோ எடிட்டிங்ல. ஐ மீன் இந்த வீடியோ எடிட்ல. ஸோ இது இப்போ நம்ம இது வரைக்கும் ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிட்டு or internet on ஏன்னா அதுவே கொஞ்சம் பார்க்க நல்லா தான் இருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ இது பார்த்தீங்கன்னா ஒரு சர்க்கிள்குள்ள வரும். எங்க இருக்கு அந்த சர்க்கிள்? இதான் இங்க இருக்கு. or internet entrepreneurs ஸோ ஆல்ரெடி கொஞ்சம் நம்போ அந்த சர்க்கிள் ரொம்ப ஸ்லோவா வருது. அதான் முன்னாடி கொஞ்சம் நான் கட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ இத நம்ம கொஞ்சம் பிக் சைஸ் பண்ணிடலாம். நம்மளுக்கு இதே பேக்ரவுண்ட் இருந்தாலும் சரி, எல்லாம் எனக்கு தெரிஞ்சு நான் பிளெயினான ஒரு பிளாக் பேக்ரவுண்டே ஆட் பண்ணிடலாம்னு இருக்கேன் இதுக்கு. ஏன்னா அது மோர் லைக் இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்க மாரி இருந்துச்சு. or internet ஓகேவா? ஸோ இன்டர்நெட் ஆண்டர்பிரனர்ஸ் அப்படின்னும்போது, இப்போ இது எல்லாத்தையும் செலக்ட் பண்றோம். ஆல்ட் ஜி குடுக்குறோம். ஸ்டார்ட்டிங்ல ஒரு கீ ஃப்ரேம் ஆட் பண்றோம். தென் எண்ட்ல ஒரு கீ ஃப்ரேம் ஆட் பண்றோம். தென் இத கிளிக் பண்றோம். ஃபுல் ஜூம் பண்றோம். ஓகேவா? or internet ஸ்லோவா or வரும். internet entrepreneur ஓகேவா? இன்டர்நெட் ஆண்டர்பிரனர்ஸ் ஆல்ட் கே. இத கிளிக் பண்றேன். இத கிளிக் பண்றேன். ஈஸ் or குடுக்குறேன். internet ஓகேவா? தென் இதுக்கப்புறம் அப்படியே கொஞ்சம் ஸ்லோ ஆயிட்டே வர மாரி. ஐ மீன் ரொம்ப அப்படியே ஸ்மால் ஆயிட்டே வர மாரி. ஓகேவா? அதுதான் சொல்றேன். இப்ப பாருங்களேன். or internet entrepreneurs புரியுதா? or internet entrepreneur ஒரு சின்ன அந்த அனிமேஷன் தான். லிட்டில் பிட் ஒரு மாரி அப்படியே ஸ்லோ ஆயிட்டு or internet மூவ்மெண்ட்லயே இருக்க மாரி. entrepreneurs புரியுதுங்களா? வருது. or internet ஜூம் ஆகுது. அப்படியே entrepreneurs லைட்டா make அப்படியே ஸ்லோ short ஆயிட்டே video வந்துரும். content ஓகே கைஸ். ஸோ இப்போ நம்ம ஃபைனல் ஸ்டேஜ்க்கு வந்தாச்சு. இதுல முடிச்சிடலாம். or internet entrepreneurs make short video இன்டர்நெட் ஆண்டர்பிரனர்ஸ் மேக் ஷார்ட் வீடியோ கான்டென்ட். ஓகேவா? இன்டர்நெட் ஆண்டர்பிரனர்ஸ் இப்போ ஒரு ஒயிட் ஃப்ரேம் கீழ இருந்து மேல போகுது. மேல போன உடனே மேக் ஷார்ட் வீடியோ கான்டென்ட் அப்படின்னு வருது. ஓகேவா? அந்த ஃப்ரேம் மேல போக அப்படியே எல்லாமே இது அந்த 3 இதுவுமே வருது. பார்க்குற அளவு ரொம்ப கஷ்டம்லாம் இல்ல. ஈஸி தான் கைஸ். make short video content and ஸோ நம்ம இதுக்கு டேக் ஆட் பண்ணவே இல்ல. ஸோ டேக் ஆட் பண்ணிடலாம். ஸோ தட் இன்னும் ஈஸியா இருக்கும். ஒயிட் கலர் ஃப்ரேம் எங்க? வேர் இஸ் த ஒயிட் கலர் ஃப்ரேம்? இதோ இங்க இருக்கு. Ctrl+C. லைட்டா இதுக்கு மேல கொஞ்சம் பக்கம். ஓகேவா? இப்போ இதுல அனிமேஷன்ல ஸ்லைட் அப் குடுப்போமா? make டக்குன்னு போற மாரி. entrepreneurs make short video content இப்படி make வரும்போதே short ஓகேவா? make
மேக் ஷார்ட் வீடியோ கான்டென்ட்ஸ். அப்போ ஃபர்ஸ்ட் நம்ப எல்லாத்துக்கும் அனிமேஷன் குடுத்துறலாம். இதுவரைக்கும் தான் நம்மளுக்கு வரணும். ஓகேவா? அதுக்கு Video மேல் லாஸ்ட்டா இருக்கிறது மட்டும் ஃப்ளிக்கர் வரணும். ரைட்? video content. Video content. ஓகேவா? Make short video content. இப்போ இது எல்லாத்தையும் செலக்ட் பண்ணி ஆல்ட் ஜி குடுக்குறேன். இது நம்ம அப்புறம் நான் என்ன பண்ணணும்னு சொல்றேன். Make short video. இந்த மேக் ஸ்டார்ட் ஆகும்போதே நம்மளுக்கு அந்த 3 இதுவுமே வரணும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் இத செலக்ட் பண்றேன். கிளிக் பண்றேன். மாஸ்க், ரெக்டாங்கிள் ரொம்ப பெருசாலாம் இல்ல. ஓரளவுக்கு ரொம்ப ஷார்ட்டா தான். ஓகேவா? ஸோ இவ்ளோ இருந்தா போதும். ஓகே. ஸோ இப்போ நம்ம இங்க எடுத்துட்டு வரோம். இதுக்கு மாஸ்க்ல ஓரளவுக்கு கொஞ்சம் ரவுண்ட் ரெக்டாங்கிள்ல ஒரு 18, 17 இது கொஞ்சம் பார்க்க நல்லா இருக்கு. இது இங்க எடுத்துட்டு வரேன். இது இங்க கிளிக் பண்ணேன். அனிமேஷன் பேசிக்ல ரிமூவ் பிஜி, குரோமா கீ, கலர் பிக்கர், பிளாக் கலர் பிக் பண்றேன். இது ஷார்ட் பண்றேன். இது இங்க எடுத்துட்டு வரேன். நல்லா ஷார்ட் பண்ணி இங்க வச்சுருவோமா? ஓகே. இப்ப பார்த்தீங்கன்னா இப்படி இருக்காது. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து கொஞ்சம் இந்த சைடு இருந்து வரணுமா? Make short. ஓகே. தென் இது வந்து இந்த சைடு இருந்து வரணும். இது வந்து கீழ இருந்து வரணும். ஓகேவா? இப்ப பாருங்க. Make short video content. மேக் ஷார்ட் வீடியோ கான்டென்ட். ஓகேவா? ஸோ இது இப்படி வர நம்ம அடுத்து என்ன பண்ணணும்? மூவ்மெண்ட்லயே இருக்கணும். அனிமேஷன் அந்த மூவ்மெண்ட்டுக்கு தான் இங்க கிக்கே. ஸோ இப்ப அடுத்து பார்த்தீங்கன்னா, ஸ்டார்ட்டிங்ல ஒரு கீ ஃப்ரேம் ஆட் பண்ணிட்டேன். இந்த எண்ட்ல ஒரு கீ ஃப்ரேம் ஆட் பண்ணிட்டு என்ன பண்ண போறேன்னா, லைட்டா மேல வர மாரி. ஓகேவா? புரியுதா? இது அப்படியே மேல வர மாரி. சேம் இப்ப அதே மாரி இங்க ஒரு கீ ஃப்ரேம் ஆட் பண்ண போறேன். இங்க ஒரு கீ ஃப்ரேம் ஆட் பண்ண போறேன். இந்த கீ ஃப்ரேம்ல லைட்டா இது உள்ள வர மாரி. ஓகேவா? அவ்வளோதான் சிம்பிள். சேம் அதே மாரி இங்க ஒரு கீ ஃப்ரேம் ஆட் பண்ண போறேன். இங்க ஒரு கீ ஃப்ரேம் ஆட் பண்ண போறேன். ஆட் பண்ணிட்டு இந்த கீ ஃப்ரேம் இந்த இடத்துல ஒரு கீ ஃப்ரேம் ஆட் பண்ணிட்டு இது லைட்டா உள்ள வரும். இப்ப பாருங்களேன். Make short video content. அப்படியே கிட்ட வர அது அப்படியே Short full ஆ video content. புரியுதுங்களா? அந்த ஒரு ஸ்மூத்னஸ் அதுக்கு தான் சொல்றேன். Make short video content. And அவ்வளோதான். no. இப்போ அண்ட் நோன்னும்போது என்னன்னா, ஒரு சூப்பரான அந்த அனிமேஷன் எனக்கு கொஞ்சம் ரொம்ப பிடிக்கும். அண்ட் நோ இட் இஸ் நாட் அ கோஇன்சிடென்ஸ்ன்னு வருவாங்க. ஸோ இப்போ இத கிளிக் பண்றேன். இத இங்க வந்து நீ கிளிக் பண்ற. கிளிக் பண்ணிட்டு மாஸ்க்ல மிரர் குடுக்குற. மிரர் குடுத்து இது நல்லா இப்படி ஷார்ட் பண்ற. நல்லா இது இங்க வரைக்கும் ஷார்ட் பண்றேன். இப்படி வச்சுக்கிறியா? பேசிக்கு ஏத்து மேல. ஓகே. இங்க இருக்கா? ஸ்டார்ட்டிங்ல ஒரு கீ ஃப்ரேம். அப்படியே இது கொஞ்சம் கீழ வரணும். ஏன்னா நம்மளால புடிச்சு இழுக்க முடியாது. ஓகே. ஸோ இப்போ நம்ப இதுவரைக்கும் அப்படியே இழுத்துட்டு வரோம். இழுத்துட்டு தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, மாஸ்க்ல போயிட்டு ஒரு கீ ஃப்ரேம் ஆட் பண்றேன். இப்போ நம்மளுக்கு ஒயிட் ஸ்க்ரீன்லேருந்து பிளாக் ஸ்க்ரீன் வரணும். இது மாஸ்க்ல ஒரு கீ ஃப்ரேம் ஆட் பண்ணிட்டேன். இப்போ கொஞ்சம் மூவ் பண்றேன். மூவ் பண்ணிட்டு ஃபெதர் கொஞ்சம் தரேன். ஃபெதர் தந்து என்ன பண்றேன்னா, ஃபுல்லா இழுக்கிறேன். ஃபுல்லா அப்படியே வரேன். ஓகேவா? அதுதான் இப்போ டாஸ்க். ஓகே கைஸ். Content. And ஓகே. ஸோ இப்போ நம்மளுக்கு என்னன்னா, ஸ்டார்ட்டிங்லயே இது வந்து பேசிக்ல எங்க இருக்கு? கீழ இருக்கா? கீழ வரைக்கும் வர மாரி வச்சுருவோம். இப்போ பாருங்களேன். and content. And இது ரொம்ப ஃபாஸ்ட்டா வரணும். அப்போ இங்க ஒண்ணு, இதையும் நம்ம கொஞ்சம் அப்படியே பக்கம். content. And இப்போ பாருங்களேன். அந்த மேக் ஷார்ட்ன்ற இடத்துல ஒரு லைன் அப்படியே வந்து, and அப்படியே ஃபுல்லா பிளாக் ஸ்க்ரீனா மாறி இருக்கு. and no. அண்ட் நோ இட் இஸ் நாட் அ கோஇன்சிடென்ஸ் அப்படின்ற மாரி. அவ்வளவுதான் சிம்பிள். Video content. And no, it is not a coincidence. This marketing strategy. இதுக்கு நம்ம வேணா சும்மா அந்த பிளர் அனிமேஷன் மாரி குடுக்கலாம். எங்க இருக்கு பிளர்? பிளர் குடுக்கலாம் Coincidence, லாஸ்ட்டா. not a coincidence. This marketing strategy. சிம்பிள் கைஸ். அவ்வளோதான் முடிஞ்சது. ஓகே கைஸ். ஸோ அவ்வளோதான். இந்த டுட்டோரியல் இப்போ ஃபுல்லா கம்ப்ளீட் ஆயிருச்சு. இந்த மாதிரி ஸ்டைல் ஆஃப் எடிட்டிங் நிறைய மார்க்கெட்ல இருக்கு. ஸோ இது எல்லாத்தையும் நீங்க லேர்ன் பண்ணி ரீக்ரியேட் பண்றதுனால மட்டும் உங்களோட ஸ்கில்ஸை க்ரோ பண்ண முடியாது. நீங்க லேர்ன் பண்ண அந்த நியூ ஸ்டைல் ஆஃப் எடிட்டிங்கை உங்க கிளைண்ட் ரீல்லையும் யூஸ் பண்ணி ஹை குவாலிட்டியான வீடியோஸ் ப்ரொடியூஸ் பண்ண திங்க் பண்ணுங்க. இப்போ நான் கூட பாத்தீங்கன்னா நேத்து லேர்ன் பண்ண இந்த 3D அனிமேஷன்ஸை இப்போ என்னோட கிளைண்ட் ரீல்லையும் யூஸ் பண்ணியிருக்கேன். அதையும் ஷோ பண்றேன் பாருங்க. உங்களோட எடிட்டிங் ஸ்டைல் பிளஸ் நீங்க லேர்ன் பண்ண நியூவான எடிட்டிங் ஸ்டைல் ரெண்டுத்தையும் யூஸ் பண்ணி நீங்க எடிட் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட ஃபைனல் அவுட் சூப்பராகவே வரும்.